ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கக்கூடிய அது இன்ஃபினிட் லவ்னு சொல்லிட்டு ஒரு மினி எஃபர் போட்டுருப்போம்டா. அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் ஓகேவா? ஏன்னா அது வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பார்ட்டு தான் ஓகேவா? அப்படி ஸ்டெப்பில் போகலாண்டா. நம்ம ஃபைனல் பார்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்கு நம்ம ஜங்கோட அப்பா அம்மா அப்புறம் சின்ன நம்ஜின்னு சொல்லிட்டு எல்லா மீடியஸ் மெம்பர்ஸும் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக கிராண்ட் வெட்டிங் நடந்திருக்கும். அப்படி அவங்க அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க யூஎஸ்ஏலேயே. நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் ஜங்குக்காக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ அப்படி கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஸ்டோரியை. ஒரு 6 மந்த் போயிருக்கிறா. 6 மந்த் ஆஃப்டர் நம்ம ஜங்க் பார்க்கலாம்டா. ஜங்க் தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போனாக்கா ஜங்க் ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா ஆர்டர் பண்ணுறாரு. அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் டேஸ்க்கு நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லி மேக் அப்படி சொல்கிறாங்க. மெக்குன்றது ஜங்கோட செக்ரட்டரி, அசிஸ்டண்ட்டு, ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே அவர் தான். அவர் தான் அங்கே யூஎஸ்ஏல கிடச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவருக்கு. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்கு நம்ம பாரு, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் நம்ம கம்பெனி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா. அது ஜேகே இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க யூஎஸ்ல வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ஜேகே இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா நீ அந்தளவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஜங்கு அப்படி சொல்லிட்டு நைட்டு பகலும் பார்க்காம உடச்சிட்ருக்கா நீ அப்படி சொல்லிட்டு மெக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இது ஜிம்மோட விஷயம் சொல்கிறாங்க. ஜிம்மோட விஷயம் ஆமாம், அவன் வந்து ஆசைப்பட்டேன் ஒரு சிஓவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு அவனுக்காக கஷ்டப்பட்டிருந்தேன்னா அப்போயும் அவனுக்கு ஆசை இருந்துச்சுக்கிறேன் அவர் சிஓவாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் 5 இயர்ஸாக சிஓவாக இருந்திருக்கேன். அது எதுவுமே இந்த அப்பாவோட கம்பெனி தானே, எனக்கு ஓனாக எதுவுமே இல்லை. அது என் ஜிம்மி எனக்காக ஓனாக என் பண்ணி இதை கொடுத்துருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அவன் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது போட்டு கொடுத்துருக்கான், அதில் பெருசாக டெவலப் பண்ண நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஜிம்மி அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு இந்த வேர்ல்டே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக அது அவன் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. நான் சம்டைம்ஸ் அவனை ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அவன் எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டான். எப்போவுமே எனக்காக மட்டுமே இருக்க ஒருத்தனா அது அவன் தான் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. மெத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கே, இப்போவே நீ வந்துட்டு நம்பர் 1 பிஸ்னஸ் நம்பர் 1 பொசிஷன் பண்ணிட்டேன். ஆனால் அப்புறம் அதர் திங்ஸாக சொல்கிறாங்க. அதர் திங்ஸாக என்ன சொல்லி கேட்குறாங்க. அதான் பாப்பா தம்பி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அதுதான் சொல்கிறாங்க. நீ சொல்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம வைக்க சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம்மில் வந்து பேசவே மாட்டான்டா சொல்கிறாங்க. பேசலையா நீ தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை மேரேஜ் ஆகிட்டு 1 வீக்கில் ஜிம்மின்னு சொன்னால் ஜம்கா பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணு, இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், ரொம்ப சின்ன கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம், இது வந்து பெருசாக டெவலப் ஆகணும், நீ வந்து ஒரு நம்பர் 1 சிஓவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டேன். நானும் அதே மாதிரி ஆகிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி பேசணும்னு தெரியல சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்கும் இப்போதைக்கு, நல்லா பேசுகிறோம், வெளில போகிறோம், சுற்றுறோம், அப்புறம் வீக்கெண்டெல்லாம் பிளேட் டேட்லாம் போகிறோம், அதான் டின்னர் டேட்லாம் போகிறோம், கேண்டில் டின்னர் போயிட்டுருக்கோம், நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது இது மட்டும் பேச தோணலடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. ஓ அப்படியா பண்ணி டைம் எடுக்குமா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு எங்கே டைம், எனக்கு இப்போவே ஜிம்மின் வேணும் தான், என்ன பண்ணுறது, ஆனாலும் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே. முன்னாடி மாதிரி ஜங்குனா டக்குன்னு நான் கேட்காம எடுத்துப்பேன். இப்போ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஹார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று சேர்ந்துருக்கோம், அதான் பயமாக இருக்குது. சரி ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. மெக்கு தான் சரி ஓகே சீக்கிரமே வந்துட்டு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண சரியா சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் ஆசை இல்லை என்ன ஆசை தான் இருக்குது. ஜிமின் தான் எதுவுமே சொல்ல மாட்டான், வந்தால் டயர்டாயிடறான், அவனுக்கு படுத்துக்கிறான் அப்படின்ட்டு நல்லா பேசுகிறான். அவன் பேசுறது பார்த்தா கேட்டே இருக்கும் போல தான் இருக்குது. ஆனால் ஜங்க் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஜிமின் சைடு பார்க்குறாண்டா. ஜிமின் தான் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. அப்புறம் ஜிமின் உனக்கு எப்போ பாப்பா பிறக்கும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷையப்பட்டு என்ன கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க மேரேஜ் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படினாக்கா ரெகுலராக ரொம்ப ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில், அதனால தான் அது சொல்கிறாங்க. இப்போ பேக்கேன் பார்க்குறாங்க சீக்கிரமாக வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. பேக்கேன் ஜிம் பார்க்குறாங்க. பேக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஏட்டா உண்மைதான்டா சொன்னா சொல்கிறாங்க. அட நீ வேறடா ஒருத்தன் சரி ஜிம் பட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. போகம் யாங்க சொல்கிறாங்க. பாரு நான் வந்துட்டு கேட்கணும்னு நினச்சேன், என்னடா மேரேஜ் அதுக்கப்புறம் லீவ் எடுக்கல நீ சொல்கிறாங்க. வா எதுக்கு சொல்கிறாங்க. எதுக்கு அடே நீ ஹனிமூன் போக வேணாவா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஹனிமூன் சொல்கிறாங்க. மாம்படா ஹனிமூன் போகலாம் நீ சொல்கிறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு இங்கே பாடா ஹனிமூன் போடா உனக்கு ஜங்காவும் பேபியில் பிறக்க வேணாம் வா சொல்லிக்கிறாங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் தான் பிஸ்னஸில் பிஸியாக இருக்காரு சொல்கிறாங்க. பிஸ்னஸில் பிஸியாக இருந்தால் அதுக்கு என்னடா பாரு நீ மேரேஜ் ஆகிட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது, 5 வருஷம் அது பிரிஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், இன்னும் எவ்வளோ தான் போவோம், அப்புறம் ஏஜ்லாம் போயிட்டுருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ இப்போ குழந்தை பற்றி சொல்கிறாங்க. சரி என்ன விடுங்க, நீங்களே என்ன மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கீங்க சொல்கிறாங்க. போகம் பார்க்குறாங்க. மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு டாக்டர் லூ மேலே ஒரு கண்ணு தானே சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு சொல்கிறாங்க. போகம் பார்க்குறாங்க. நீ வேறடா சொல்கிறேன் தெரியும், டாக்டர் லூ மேலே உங்களுக்கு கண்ணு சொல்கிறாங்க, ஆனால் லூ மேலே க்ரஷ் அப்படி சொல்லி போகம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக போயிடுது. அது சொல்கிறாங்க. தெரியும்டா டாக்டர் லூ இருக்கார்ல அவருக்கு மேலே க்ரஷ் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அஜய் யாங் அவர் ஸ்டார்டிங்கில் வேறு க்ரஷ்ஷாக இருந்தால் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அப்படி இல்லை ஓகேவா, அவர் நார்மலாக தான் இருக்காரு. நீங்கள் அவரை உங்களுக்கு பிடிச்சதான் கன்ஃபர்ஸ் பண்ணுங்களேன் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தெரியும் பார்த்தா நம்ம பேக்கே நிற்கிறாங்க. பேக்கா எங்கே பண்ணி வந்துடுவேடா சொல்கிறாங்க. ஆமாண்டா நான் வருவேன்டா சொல்லிட்டு இருக்காரு. பேக்கன் பார்க்குறாங்க. பாருங்க ஹியாங்
நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்களும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது போகம் பார்க்குறாங்க, சரியா பண்ணி யோமிச்சில் எப்போ ஒன்று சொல்லுங்க சொல்கிறாங்க. நானும் யோமிச்சிடுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு அவனுக்கு ஆகவே ஆக சொல்கிறாங்க. டே போய் சொல்லாதீங்கடா, நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க தான், ஆனால் உங்களுக்குள்ள லவ் இருக்குது சரியா சொல்கிறாங்க. லவ்வா சொல்லி பார்க்குறாங்க. என்ன ஏன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. வெக்கேன் உண்மையை சொல்லு, உனக்கு யோமிச்சில் பிடிக்கல சொல்கிறாங்க. இப்போது வெக்கேன் பார்க்குறாங்க. உண்மையை சொல்ல வச்சுன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நாங்கள் இப்போ சண்டை போட்டிருப்போம்மா தாமல் தெரியும் மாதிரி, அதான் அவனுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே சொல்கிறாங்க. உனக்கே பிடிச்சிருக்குன்னா அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும்டா சொல்கிறாங்க. இது அவனுக்கு அவனை பார்த்து திட்டிகிட்டே இருப்பான்டா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா, அவனுக்கு பிடிக்கும்டா, நீ சொல்லி பாரு சொல்கிறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க. ஆமாண்டா, நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக ஒன்றா இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா தெரியும்டா சொல்கிறாங்க. உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க, ஒன்றா சேர்ந்துப்பீங்க, நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ வெக்கனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் சொல்கிறதுக்கு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. சொன்னால் அக்செப்ட் பண்ணி போனோம் என்னவோ சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாட்டா சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கவா, ட்ரை பண்ணி பாரு சொல்கிறாங்க. இப்போது வேக்கனும் சரி வைக்கணும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம போகம் தான் இங்கே பாரு, எங்கள் கதையை விட சரியா, நீ சீக்கிரமே ஜங்குடியும் ஃபாரின் போறியும் ஹனிமூன் போங்க, நல்லா ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணி ஹனிமூன் போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருடா, சீக்கிரம் பேபிலாம் பெற்றுக்கூடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேரிக்கு சரி இல்லையாங்க சொல்கிறாங்க. பாரு எப்போவும் நீ ஹாப்பியாக இருக்கும் சரியா, எப்போதுமே உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக தேங்க்யூ மேம் சொல்லி ஜிம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க போகாம. இப்போ அந்த பக்கம் ஜங்க் பார்த்தா அவர் பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம தான் ஜிமின் அப்ரோச் பண்ணாமல் இருக்குமோ, ஜிமின் சொன்னான் தான் ஸ்டார்டிங்கில், ஆனால் அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோமோ, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இது பழைய மூச்சியாக இருந்தால் நான் பாட்டுக்கு அப்படி எடுத்துப்பேன், எனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா இப்போ வந்து சார் கொஞ்சம் ரொம்ப போல்ட் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறேன். ஜேக்கே நினைக்கிறாங்க டாக்டர் ஆகிறது முன்னாடிலாம் வந்துட்டு ஜங்கா சுற்றி வருவான், இப்போ அதே பாசம் இருக்குது, என்ன பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே சரி ஜங்க் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்காங்க சரின்ட்டு அப்படி டேஸ் போயிட்டுருக்கலாம். நம்ம ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஜங்க் வராங்க. இன்றைக்கி வந்து ஜிம் வந்துட்டு ஜங்கடியே வந்து பிக் பண்ண சொல்லியிருப்பாரு சரின்ட்டு ஜங்க் வராங்க. வரும்போது பார்க்குறேன் ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் பார்க்குறேன். இப்போ ஃப்ளவர் ஷாப் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வா அழகாக இருக்கே சார் ஜங்க் இறங்கி போயிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, அவங்க ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, கொடுங்க சரி வாங்கிக்கிறாங்க. அழகாக இருக்குது, என் ஜிம்னாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளவர்ஸ் தான், அது நான் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கி காரில் வச்சுக்கிறாங்க. இப்போ போய் நான் ஜிம் ஜங்க்கு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. இப்போ ஜிமின் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவரோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பகம் பார்க்குறாங்க. ஜிம்மில் கிளம்பிட்டியா சொல்கிறாங்க. கிளம்பிட்டாங்க. ஜங்க் வராங்க, நம்ம ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அப்படி அவங்க கார் என்ன சொல்கிறாங்க, கார் சர்வீஸ் போயிருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆசை விட்டு சொல்கிறாங்க. இப்போது பாய் ஹேங் சொல்லி ஜிம் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஜம்ப் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த பண்ணி ஸ்மைலில் தான் நான் விழுந்துட்டா சொல்லி ஜிம் தான் ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வா சரி கூப்பிட்றாங்க. அது வேறு ஜிம் வந்துட்டு இருக்காங்க. ஜங்க் வந்துட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆஃபீஸர் கூட போய் சொல்கிறாங்க. அதனால் நல்லா போச்சு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு காரில் உட்காராங்க. ஜங்கும் காரில் உட்காந்து விசில் போட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் ஹேண்டை பின்னாடி வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் பின்னாடி சீட் இருக்குல்ல, அவங்க கையை வச்சுட்டு ஒரு பொக்கை எடுக்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஜிம் பேர் என்ன சரி பார்க்குறாங்க. ஆச்சு ஜங்கா ஃப்ளவர்ஸா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. அது வரும்போது பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, டக்குனு ஞாபகம் வந்துச்சு, அது அவங்க பிடிக்குமே அதான் வாங்கிட்டு வந்தா சொல்கிறாங்க. அதுவும் எப்போயாவது தான் நான் பிக் பண்ண வரேன் அதான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ ஜங்க் காஸ்ட் ஃப்ளவர்ஸ் ஹக் பண்ணுறாங்க. ஜங்க் நினைக்கிறாங்க. பக்கத்தில் நான் இருக்கேன் குத்துக்கலாட்டம் என்ன ஹக் பண்ணுறேன் நான் பாரு ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி தான் வந்துட்டு அழகாக இருக்குல்ல சார், ஜிம்மி தான் ஃப்ளவர்ஸை பார்த்துருக்காங்க. ஆமாம்மா அழகாக இருக்குது ஜங்க் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு ஜிம்மி கேட்குறாங்க. நான் இருக்கா என்னோட ஹக் பண்ண நல்லா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஹக் தானே பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி பார்க்குறாங்க. கார் எடுங்க சொல்கிறாங்க. கார் எடுக்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஜம்க்கு வந்து கார் எடுத்துறாங்க. ஹக் பண்ணிட்டு ஆகணும் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. கார் கொஞ்சம் தூரம் போகுது. எப்படினாக்கா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கொஞ்சம் வெளில போகுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அது வெறும் எப்படினாக்கா ரோடு மட்டும் தான் இருக்கும், சைடில் பில்டிங்ஸ் கூட இருக்காது. ஜம்கா கார் நிப்பாட்ட சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நிப்பாட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் கார் நிப்பாட்டுறாங்க. ஜிம்மியில் சீட்டு போட்டு நிப்பாட்டு அப்படி ஜம் போட்டு லேப்டாப் போய் உட்காந்துறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரீஸ் ஆகி பார்த்துருக்காங்க. என்னடா சொல்லி கேட்குறாங்க. என்ன என் ஜங்காவை நான் ஹக் பண்ணுமா, நான் ஹக் பண்ண மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு நான் ஹக் பண்ண மாட்டேன்னா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. பாரு நான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு என்னை எடுத்துக்கிட்டவன் சரியா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு நான் வேணும், ஆனால் நீ வந்துட்டு கொஞ்சம் தயங்குற அதை நான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் தெரியும் மாஸ்டர் நல்லா தெரியும் சரியா நீ எதுக்காக பிளான் பண்ணுற சொல்லிட்டு, ஆனால் பயப்படுற அதை நான் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி உண்மையாகவே எனக்கு பயமாக இருக்குது சார். முன்னாடி மாதிரி எல்லாருமே போல்ட் ஆகிட்டீங்க, அப்புறம் முன்னாடி நான் டக்குன்னு எடுத்துப்பேனா இப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று ஹர்ட் பண்ணுறா 5 years ஹர்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜங்க் என்ன பேசுகிறேன் நீ என்ன ஹர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. பாரு ஜங்க் அவனுக்கு மெமரிஸ் இல்லை சரியா, மெமரிஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு தெரியும், ஆனால் அப்படி எதுவுமே நான் உங்ககிட்ட வரல சரியா. என்ன ரீசன்னாக்கா நீ ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. எப்போவும் நம்ம ஜிமினா தான் நான் பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் டாக்டராக இருக்கலாம், ஆனால் எப்போவுமே எனக்கு இந்த உன்னோட லவ்வில் நான் எப்போவுமே வீக் தான் ஓகேவா. எப்போவுமே ஜங்கோட லவ்வுக்கு இந்த ஜிமின் அடிக்டடாக வீக்காக தான் இருப்பேன் சொல்கிறாங்க.
நீ எப்போவே என்னோட பர்மிஷன் கேட்கணுமே இல்லைடா, நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னோட ஒய்ஃப்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்கச்சோ, நிஜமாக சொல்லிட்டு நிஜமாக தான் எனக்கு தெரியும் நைட்டு ட்ரை பண்ணி சொல்லிட்டு நான் நினச்சேன் சரி எவ்வளோ டேஸ் தான் இப்படியே இருக்க சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா சார் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறீங்க போலே சொல்லிட்டாங்க. அப்போ வேணும் தானே பண்ணி ஆசை கேட்குறேங்க. ஜிம் சொல்லிட்டாங்க, உனக்கு வேறு நீ தானே எடுத்துக்கணும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேங்க சொல்லிட்டேல்ல சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா அங்கே பாரு சொல்லிட்டாங்க, நீ சொல்லிட்டுலடா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போய் சீட் பண்ணல, நான் போய் சீட்டில் உட்காந்து போக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான் நான் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க டே வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. இது கிஸ் கொடுத்து விட்டு போட அங்கே பாரு கிஸ் கொடுத்தானே அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இங்கே அமெரிக்கன் போலீஸ் ரொம்ப மோசமானாங்க சரியா, அவங்க வந்து இந்த மாதிரி கார் பார்க்கிங் பண்ணால் அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்கன்னு எடுக்க சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இது வரவா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம்மி போட்டு உட்காந்து சீட்டில் செட் போட்டு சொல்லிட்டாங்க. ஓகே சார் ஜிம் செட் போட்டுக்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார், ஒரு வைப்பு பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறேங்க்கா என்ன ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுவா அது என் ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கிடச்சிச்சு அதான் சொல்கிறாங்க. ஜங்குக்கா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. என்னத்தை பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. பார்த்துக்க ஜங்கா எதுவும் பண்ணாத சொல்கிறாங்க. நான் பண்ணோட ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு கையை ட்ரை பண்ணிட்டு ஒரு கையை ஜிம்மில் ஹேண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு ஜிம்முக்கு. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. அவர் போய் ஹேண்ட் வச்சு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போவே ஜிம்முக்கு ஒரு மாதிரி சும்மா ஆயிடுச்சு ஜங்கா ஜிம்மு கை எடுத்துக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. இருக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு சொல்லி ஜங்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ கரெக்டாக என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜிம் தான் ஃபஸ்ட்டே இருந்தாங்க. ஜிம் இப்படி கூட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. போப்போம் ஃபஸ்ட்டு அவர் உள்ள வச்சுருக்காரு. வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கோட நான் அப்படியே டோரில் ஒரு மாதிரி சாஞ்சி வச்சுக்கோங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்னென்னா சொல்கிறாங்க. என்ன அப்படி நிற்கிறா சரி ஜிம் கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. அப்படி ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்காங்க பாரு நான் குடிக்க போகிறேன் சொல்கிறாங்க. அப்படி ஜங் பார்க்குறேன். போய் குடி சொல்கிறாங்க. சரி ஜிம் அவங்க போயிடறாங்க. அங்கே போயிட்டு கரெக்டாக அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணலான்னு போக கரெக்டாக ஜங் வந்துட்டு காலேஜ் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜங்கா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நானும் வருவேன் சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. நானும் வருவேன் சிட்டாவும் சொல்கிறாங்க. ஃபைன்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. போயிட்டு இப்போ ஜங்கு டோர் லாக் பண்ணிடுறாங்க ரெஸ்ட் ரூமை. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற நீ சொல்கிறாங்க. இப்போ ஷவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஷவர்லேருந்தா ஜங்குக்கா சொல்கிறாங்க. இதெல்லாம் ட்ரீம்லா ஓகேவா 5 years பிஃபோர் வரைக்கும் நான் கூட அப்படி இருந்திருக்கேன் சரியா. அதுக்கப்புறம் இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் இந்த 6 month எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துற தெரியுமா சொல்கிறாங்க. நான் என்ன கஷ்டப்பட்டேன் சொல்கிறாங்க. நீ கஷ்டப்படுத்தல நானாக தான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஓகேவா. இன்றைக்கி தான் வந்து பயப்பட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. பழைய ஜங்கு வந்து பயப்புக்கு வந்துட்டேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சுச்சோ இன்னைக்கு பேசுறது சரியில்லையே. ஜிம் பார்த்துருக்காங்க. நான் சும்மா இருக்கலாமோ நான் கொஞ்சம் நேரம் சுத்த விட்டுருக்கலாமோ சொல்கிறாங்க. எது சுத்த விடுவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. விடு பால் இப்போ ஜம்ப் வந்துட்டு அப்படி ஷவர் ஆன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு ஷவர் ஆன் பண்ண சொல்கிறாங்க. அது வாசிட்டாங்க. ஜங்குக்கா ஜிம் ஷவர் ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா அவர் கரெக்டாக ஷவர் நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவர் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸோட போய் வெட் ஆகிட்டாங்க. அப்படி பாடி அப்படி ஃபுல்லாக ரிஃபில் ஆகிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ நான் அவர் ஒயிட் கலர் காட்டிட்டேன். இந்த டாக்டர் ஒயிட் கோட் வந்து காட்டிட்டாருனாக்கா அந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். ப்ளைன் ஷர்ட் பார்த்து அப்படி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ரிஃபில் ஆகிட்டுருக்கு. ஜங் பார்க்குறாங்க. அவருக்கு அப்படி ஒரு மாதிரி டெம்ப்டட் ஆகிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங் தான் வந்துட்டு ஏன்னா பார்க்கக்கூடாது நான் எதுவும் பார்த்தது இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. ஜிம்னா இங்கே பாரு இப்படி பேசக்கூடாது தப்பு அப்படி சொல்கிறாங்க. தப்பா சரி பேசல சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு பேச மாட்டேன் பாரு சொல்லிட்டு அப்படி போயிட்டு லிப்பில் அட்டாச் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹங்கரி எக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பைக்லாம் பண்ணுறாரு. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. அஜய் ஜங்கா வலிக்குது ஜிம் தான் பேட் பண்ணுறாங்க. ஜங்கு கேட்குறதாவே இல்லை இவ்வளோ பைட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் அப்படியே ஷவரில் வந்துட்டு அவர் ஹெட்டை கொஞ்சம் லைட்டாக சாய்க்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் ஃபேஸ் கூட அந்த வாட்டர் தான் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்கு அப்படி லிப்பு கூட அப்படி பைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் என்னோட ஜங்கோட ஹேர் ஒரு மாதிரி கிளிப் பண்ணி பிடிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் ஹங்கரி கிஸ் பண்ணுறாங்க. ஜங் பார்க்குறேன். அவனுக்கு தான் ஆசை இருக்குது அப்படியே நடிக்கிற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நடிக்கலையே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நீ ஏன் அப்ரோச் பண்ணு நினச்சா சொல்கிறாங்க. நான் தான் அப்ரோச் பண்ணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இனிமேல் பாரு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் ரூம் 2 hours போயிருக்கும். ஜிம் பார்க்கணும். ஜவுக்கா விட்டால் நம்ம 2 பேருக்கும் வந்துட்டு எதனா வந்துடும் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு என்ன ஃபீவர் வரும் கோல்டு வரும் அதை தாண்டி வேறு எதனா வந்துட்டு போக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது கரெக்டாக தான் சொல்லிட்டு அப்படியே ஜங்க் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் ஷுகர் ஆகிட்டுருக்காங்க. சரி ஒன்று சொல்லிட்டு அப்படியே சர்வீம் போட்டு யாராவது துட்டு வராங்க போயிட்டு. ஜிம் பார்க்குறாங்க. எதுனா டவர் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் டவர் எடுத்து ஹெட்டில் வைப் பண்ணி விடாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஷுகர் ஆகிட்டுருக்காங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் பார்க்குறாங்க. ரொம்ப ஷுகர் ஆகிட்டுருக்கா சொல்கிறாங்க. குளிர் ஜங்கா சொல்கிறாங்க. பாரு இப்போ பாரு ஜங்க் அப்படி பிளாங்கெட்டுக்குள்ளே போயிட்டு 2 பேருக்குள்ள அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபுல்லாக மாமா ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்முக்கு என்ன விடுறதாவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. விடுறான்ற போய் பார்க்குறாங்க. விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 1 o'clock இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. டைம் 1 o'clock சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. நீ இன்னும் கொஞ்சம் டயர்டாக மாட்டியா சொல்கிறாங்க. டயர்டாக மாட்டேனே சொல்கிறாங்க. அட பாவி நீ எவ்வளோ டேஸ் எப்படி தான் இருந்தாலும் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்க ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணேன். என் ஜிம்மோட விஷயம் என்னக்கா நான் வந்துட்டு நம்பர் 1 CEO ஆகும்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணேன். இல்லைன்னா வச்சுக்கியா
அப்படியா இதான் சொல்கிறாங்க, என்ன அவனோட ஒர்க்கு பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த லட்டு பேபி இருக்கான்னா அவங்க ரொம்ப பிடிக்கும்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க, எப்போ தான் லட்டு லட்டுன்னு சொல்லாத, நான் குண்டாக இருக்கேன் உருண்டையாக இருக்கேன் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேங்க, அப்படி இல்லை லட்டு அழகாக இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் சரியா சொல்கிறாங்க. சரி சரி விட்டு ஜம்கா போதும்னு சொல்கிறாங்க. போதுமா நாளைக்கு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்குது சொல்கிறாங்க. நாளைக்கா இருக்கு ஜம்கா, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணேன் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேங்க, சரி ஓகே ஓகே இன்னைக்கு போதும் குழந்தை ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஜம் சொல்கிறாங்க. ஜிமினா நீ ஹாப்பியாக இருக்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு எல்லாரும் குறைச்சில்லையா ஹாப்பினஸ்க்கு எல்லாம் குறைச்சில் நீ என் கூட இருக்கும்போது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி தூங்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு ஃபுட்டு வேணாங்க, அப்புறம் டைம் இந்த டைமில் சாப்பிட்டா ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாது, தூங்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா பசிக்கலையா சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. ஜம்க்கு அப்படியே ஹெட் டவுன் பண்ணி ஜிம் ஸ்டமக் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. ஜம்கா என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதுவா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. சரி வா தூங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு தங்குவாங்க படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மு போய்ட்டு ஜம்க்கு மேலே வச்சுட்டு ஜம்கு ஜஸ்ட்டாக ஹெட் வச்சுக்கிறாங்க. ஜம்க்கு அழகாக தட்டி கொடுக்குறாங்க. ஜிம்மு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அழகான மூமெண்ட் ஜம்க்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ நான் ஹாப்பினஸ் இருந்துச்சு தான், எனக்கு இது ஒன்றும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இந்த மூமெண்ட் இருந்தால் தான் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஜம்க்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிம் எழுந்திருக்காங்க. பார்த்து கால் வைக்கிறாங்க. ஜம்கா சிரிக்கிறாங்க. என்ன ஜம்கா சிரிக்கிறா சொல்கிறாங்க. இல்லைடாமா கால் வலிக்குதானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நக்கலை உனக்கு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்படிலாம் எடுத்தாங்க கால் வலிக்குதா பிடிச்சி விடுவா சொல்கிறாங்க. எனக்கு காலை பிடிச்சி விடுவான்னு சொல்கிறாங்க. டேப்லெட் எதுனா சொல்கிறாங்க. டேப்லெட்டா நான் டாக்டருக்கு எனக்கே டேப்லெட்டா சொல்கிறாங்க. என்ன தானே ஒரு டாக்டர் தான் நீயும் இருக்கும் தானே டேப்லெட்லாம் எடுக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேப்லெட்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படியா அதான் தேவையில்லாத சைடு எஃபெக்ட் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சார், அட்லீஸ்ட் மசாஜ் பண்ணி விடுவா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் ஜம்கா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ரொம்ப பசிக்குதுன்னா ஃபுட்டு குக் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று குளிக்க வைக்கிறேன், குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குக் பண்ணுறா சொல்கிறாங்க. நானே போய் குளிச்சுப்பான்னு சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அழகாக பேபி மாதிரி குளிக்க வச்சுட்டு கேடி பையன் அவனை மாதிரி யாரும் பார்த்துக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. அப்படியா அன்பா அவ்வளோ லவ்வோட கேரிங்கா இவ்வளோ அழகாக பார்த்துக்க மாட்டாங்க தெரியுமா. ரொமான்டிக்காக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீ தானே பெஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேங்க. நான் அப்படி தான்டா எல்லாமே எனக்கு அதிகமாக கொடுப்பேன்டா, எதிரிமா குறைய வைக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அள்ளி கொடுப்பேன் லவ்வாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. சரி சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜம்ப் முன்னாடி குடிச்சிருப்பாரு. ஜிம் மட்டும் இப்போ குடிச்சிருக்காங்க. குடிக்க வச்சு கூட்டு வந்துட்டு இந்த அட்ரஸ்லாம் பண்ணி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு போய்ட்டு ஃபுட்டு குக் பண்ண பசிக்கு சொல்கிறாங்க. சரி போகிறோம் ஜம்ப் போகிறாங்க. போயிட்டு அழகாக பார்த்து குக் பண்ணிட்டுருக்காங்க. அவர் செம்ம ஹாப்பியாக இருக்கிற வைப்போட குக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் இந்த ரெடி வராங்க. ஃபுட்டு ரெடியாக சொல்கிறது ரெடி ஆகிட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. ஜம்கா அக்கட்ட சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டுக்கிறா சொல்கிறாங்க. அக்காட்டுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அக்கட்டுறாங்க. ஜம்கா அழகாக ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறேங்க. ஜம்கா சொல்கிறாங்க. நான் வந்து கேட்பான் சொல்கிறாங்க. கேள்றா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு அதை வந்துட்டு கேட்பா நீ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீ என்ன கேட்டால் கொடுப்பேன் சரியா, என்ன வேணும் மட்டும் கேள்வி சொல்கிறாங்க. ஜிம் தான் ஜம் கிட்ட போய்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஜம் ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு பார்க்குற என்னடா சொல்கிறாரு கேட்குறாங்க. ஆமாம் கொடுப்பல சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இப்போவே சொல்கிறாங்க. இப்போ இல்லை நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்போ சீக்கிரமே கொடுக்குறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரி பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அச்சோ என் ஜிம்மில் அப்படி பேசுகிறான், எனக்கு ஷையாக இருக்குது. ஜங்கு ரொம்ப ஷை வச்சுருக்காங்க. என்னையும் ஷை ஆகிட்டான் சொல்லி ஜங்கு ரொம்ப ஹாப்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க. இந்த பக்கம் மேக்கப் பார்க்குறாங்க. என்னடா நேற்று வரைக்கும் மூணு வச்சுருந்தான், இன்றைக்கி வந்து ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன் ஜங்குக்கு ஆசைட்டாங்க சொல்லிட்டா மேக்க சொல்கிறாங்க. ஏன்டா அன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா நல்லா இல்லையா சொல்கிறாங்க. இல்லை அழகாக இருக்க என்ன விஷயம் அப்படி கேட்குறாங்க. அளவுடா சொல்கிறாங்க. இப்போ தான் நோட் பண்ணுறாரு ஜங்க் நெக்கிட்ட ஒரு மாதிரி பர்பிள் மார்க் இருக்குது. என்னடா சொல்லி கேட்குறாங்க. ஓ அதுவா அது சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது ஒன்றா சொல்லி போயிடறாங்க. ஜங்க் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அந்த பக்கம் ஜிமின் ஆஃபீஸ் போகிறாங்க. எப்படினாக்கா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பார்த்து எடுக்கிறாங்க. ஹெல்ப் தேவையா சொல்லி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. யோசிச்சுனா சொல்கிறாங்க. என்னடா ஹெல்ப் தேவையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இது ஹெல்ப்பு சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கும் நடக்க முடியாமல் கஷ்டம்லாம் பண்ணல சொல்கிறாங்க. காலைங்களாம் இடிச்சுக்கிட்டியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறான் சொல்லிட்டு ஜிம் அங்கே பாரு ஜங்கு யோசிச்சுனா அப்படியே இல்லை சொல்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்லுறது நான் பார்த்தேன். ஜங்குக்கு ஒரு வேலை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தார். அப்பயே எதுவும் கெஸ் பண்ணா சொல்கிறாங்க. ஐயோ அப்படியே இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்லிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோன்னு என்ன சொல்லுவேன் அப்புறம் அமைதியாக சொல்கிறாங்க. சரி நான் அமைதியாக இருக்கேன், அந்த இடத்துல கொஞ்சம் க்ரீம் போட்டு கூட சொல்லிட்டாங்க. க்ரீமா எங்கே சொல்கிறாங்க. இங்கே அப்படி சொல்லி எங்கே பயன் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கழிச்சு மானமே போச்சே சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இங்கே பாரு க்ரீம் போட்டுக்கோ சொல்கிறாங்க. என்ன கரெக்ட் டீஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோ சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன க்ரீம் வச்சிருக்கா சொல்கிறாங்க. இந்த சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ அவன் நீ எதுக்கு கை வச்சிருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இரு உனக்கு மேரேஜ் ஆகல, உனக்கு பாய் ஃப்ரெண்டோட நீ கை வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ எம்ஜின் பார்க்குறாங்க. ஏன் மேரேஜ் ஆனால் தான் அதை கை வச்சுக்கணுமா சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. நாங்கள் லிவிங் டுகெதர் இருக்கோம் சொல்கிறாங்க. லிவிங் டுகெதர் யார் கூட சொல்கிறாங்க. வேக்கன் கூட தான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ஷாக் ஆகிடுங்க. யோசிச்சுனா இங்கே பாரு காலையில் எனக்கு வந்துட்டு ஷாக் கொடுக்காதா சொல்கிறாங்க. டே நிச்சயமாக தாண்டா சொல்கிறாங்க. நிச்சயமாக எப்படா சொல்கிறாங்க. 3 டேஸாக சொல்கிறாங்க. 3 டேஸாக சொல்கிறாங்க. ஜஸ்ட் 3 டேஸாக சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறேன் இதுக்கு 3 டேஸாக தான்டா. அவன் என்கிட்ட இப்போ ஒரு 4 டேஸ் தான் கன்ஃபியூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்முக்கு தான் போகுது. ஓ அன்றைக்கி வந்து நம்ம ஜிம்னு போகாமல் பேசியிருப்பாங்களா வேக்கன் கிட்ட நீ கன்ஃபியூஸ் பண்ணுறா சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க.
அவனை சொன்னா நீயே சொன்னியா சொல்லிட்டாங்க. அவன் தான் சொன்னான் சொல்லிட்டாங்க. அவன் சொன்னாங்க. ஆமாம், அவன் தான் என்கிட்ட சொன்னான் இனிமேல் லவ் பண்ணுற சொல்லிட்டு. நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ மேலே வர சொன்னா. அதுக்கு அவன் சொன்னான் இனிமேல் லிவிங் டுகெதர் இருக்கலாம்டா, உனக்கு வந்து எனக்கு பிடிச்சிச்சு, எவ்வளோ ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா நீ லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கடா சொன்னா. நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் லிவிங் டுகெதர் இருக்கோம் சொல்லிட்டாங்க. அடப்பாவே சொல்லிட்டாங்க. ஆமாம், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த வேக்கண்ட் இருக்கா நல்லா பார்த்துக்கலாம்டா சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஃப்ரெண்டாக வந்து அடிச்சிட்டு இருப்போமா, இப்போ பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்க்குறப்போ நல்லா பார்த்துக்கலாம்டா, ரொம்ப கேர் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. இது கேட்குற சிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. நிச்சயமாக வாடா. ஆமாடா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்டுனாக்கா எல்லாமே இருக்கணும், அவங்ககிட்ட பாசமும் இருக்கணும், அன்பு கேரு எல்லாமே இருக்கணும்டா சொல்கிறாங்க. கண்டிப்பாடா சொல்கிறாங்க. பாரு பேக்கன் ரொம்ப நல்ல பையன் ஓகேவா, நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் தானே, நீ அவன்கிட்ட ரொம்ப டேஸாக ஒன்றா தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும் இது வரைக்கும் அவன் தப்பாக நினைப்போட பார்த்ததே கிடையாது. அவனுக்கு லவ் இருக்குது, ஆனால் தப்பாக நினைக்கிட்டு பார்த்ததே இல்லை, சண்டை வேணா போடுவான்ட்ட. அப்படி இருக்கும்போது அவன் நம்ப ஓகே ட்ரெஸ் பண்ணு, கண்டிப்பாக அவன் நல்லா பார்த்துப்பான், நீ அவனுக்கும் பெஸ்ட்டு கப்பலாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. எம்ஜிக்கு ரொம்ப ஹாப்பியாக நிச்சயமாக உடக்க நிச்சயமாடா சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிக்கும்டா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அப்பப்போ சண்டை போட்டுப்போம், ஆனால் ரொம்ப கேரிங்டா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் நினச்சா கவலை இருக்கு சொல்கிறாங்க. யாரா சொல்கிறாங்க. போகம் யாங் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லைடா அவருக்கு மட்டும் தானே பாய் ஃப்ரெண்ட் இல்லை, மற்றவங்களாம் பாய் ஃப்ரெண்டு செட்டில் ஆகிட்டோம்னா எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, உனக்கு கூட பேக்கான ஓகே ஆகிட்டான். அப்போ யாங்கு சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ல ஓகே ஆகிட்டு நினைக்க சொல்கிறாங்க. அப்படியா ஏன்னா போகம் யாங்கு லூ இருக்கார்ல, ஆமாம் அவர் வச்சுக்கிறவங்க பார்க்குறாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, அவரு ஹாப்பியாக தான் போகுது சொல்கிறாங்க. சரி ஓகே. அப்போ குட்டி ஜிம்மில் எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. என்னத்துக்கு குட்டி ஜிம்மில் எப்போ வருவாங்க தெரியலடா சொல்கிறாங்க. ஏன்டா நீ ஜம்கிட்ட கேட்கணும் சொல்கிறாங்க. கேட்டிருக்கான் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிருக்கு. ஆமாம் மாறி தான் கேட்டா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நிஜமாக கேட்டியா. ஆமாம் என் ஜங்கு மட்டும் இல்லைடா, ரொம்ப மாறி போயிருக்காங்க. எப்படின்னாக்கா ரொம்ப பயப்படுறாங்க என்கிட்ட சொல்கிறாங்க. பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது பயமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா முன்னாடியே ரொம்ப ஒரு மாதிரி உரிமையாக இருப்பாங்களா, இப்போ கொஞ்சம் டேஸாக வந்துட்டு நாங்கள் இப்படி இருந்தோமா, கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது, 5 இயர்ஸ் புரிஞ்சிருந்தது, அதை நினச்சி பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போல சொல்கிறாங்க. இது பேர் இருந்தால் கஷ்டப்படுறதுக்கு அவர் ஞாபகமே இல்லை கூட சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லாமே அவருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க டாக்டர் ஜிமின் சொல்கிறாங்க, ஒரு எமர்ஜென்சி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நீ அப்புறம் பேசுகிறதா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லி பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. அப்படி ஆஃப்டர்நூன் இந்த ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ ஜங்கு தான் கால் வச்சு ஜிம் பார்க்குறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னடா இன்னொரு மாதிரி பேசிட்டு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குடா சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா, நான் வரவா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் வந்து டேக் கேர் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. நீ டேக் கேர் பண்ண வேணா, நானே பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. பாரு ஜங்கா, நீ என்னோட உனக்கு ஓகேவா, உனக்கு என்கிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்குது, உனக்கு எப்போ என்கிட்ட என்ன பேசணும் என்ன பண்ண நினச்சாலும் நீ பண்ணலாம் ஓகேவா. நான் உன்னோட ஒய்ஃப்டா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறீங்க. எனக்கு தெரியும்டா என்னோட ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. இது வரைக்கும் ஒரு சின்ன தயக்கம் சரி எதுக்காக தெரியுமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நானே உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் 5 இயர்ஸ் ஒன்று யாருன்னு தெரியாமல் சொல்கிறாங்க. பாரு ஜங்கா, நீ 5 இயர்ஸில் என்னை நீ மறந்துருக்கலாம், அதாவது என்னை வந்துட்டு ஞாபகம் இல்லாமல் உனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி கூட கற்பனையில் கூட உனக்கு இன்னொருத்தவங்களுக்கு தேடவே இல்லை பார்த்தியா. உனக்கு ஞாபகமே இல்லைனா கூட நீ வந்துட்டு என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம், மனசுக்குள்ளே எங்கேயோ நான் இருந்துகிட்டே இருந்திருக்கேன் பாரு, ஒரு ஆள் மனசு நான் தான் இருக்கேன். என்னை கண்ணை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு பார்த்தியா. அது நினைக்கும் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா. உன்ன மாதிரி ஒருத்தர் என் லைஃப்பில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, காட் கிஃப்ட் பாசிட்டிவ் அது எனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன். நிஜமாவே நீ வந்து இன்ஃபினிட்டி ஓகேவா, நீ வந்து இன்ஃபினிட்டியில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எல்லையற்ற காதல் உண்மையில எனக்கு உனக்கு அப்படி ஏன் மேலே நம்மளை யாருமே பிரிக்க முடியாது சரியா. நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஆக்சிடென்ட்டாக ஆனாலும் சரி, நம்மளுக்கு மெமரி லாஸே ஆனால் கூட சரி, உனக்கும் எனக்குள்ள அந்த 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 ஒரு பாண்டிங் வந்து யாரும் பிரிக்க முடியாது. அந்த காதல்ன்றது நம்மகிட்ட மாற சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ ஹாப்பியாக இருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு என்னடா ஹாப்பினஸ் குறைச்சல, நீ தான் நம்ம பத்திரம் பார்த்துக்கிறியே அப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு டாக்டராக இருக்கலாம், போல்டாக கூட இருக்கலாம், முன்னாடியை விட கொஞ்சம் பெட்டராக மாறி இருக்கலாம், ஆனால் என்னை எப்போவுமே ஜங்கா குழந்தை மட்டும் பார்த்துப்பேன். அப்பவும் சரி இப்போவும் சரி எப்போவுமே என் ஜிமினை ஒன்றுமே இல்லாதப்போ ஒரு ஜிமினை வந்துட்டு லவ் பண்ண ஒரு பையனாக நீ தான் சரியாக சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் வரவா சொல்கிறாங்களா. ஜங்கா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு ஈவினிங் வரான்னு சொல்கிறாங்க. அப்படியா கார் ட்ரைவ் பண்ணிவிடுவா சொல்கிறாங்க. ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பத்திரமாவா சொல்கிறாங்க. ஓகே ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ ஜிமின் ஜங்குல எல்லாமே அழகாக போயிட்டுருக்கு. ஜிமின் டெய்லியும் ஒரு மாதிரி ரொமான்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஜிமின் கேட்டுப்பாங்க எனக்கு வந்து ஒரு அழகான கேர்ள் பேபி வேணும் அப்படி ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் தானே நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லி ஜங்க் காசு சொல்கிறாங்க. உனக்கு லீவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற உனக்கு எப்படி அதுக்குள்ள நியூஸ் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. போகம் என் ஃபோன் சொன்னாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னார். உனக்கு லீவ் கிடச்சிருக்காமே சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்க் எனக்கு 1 வீக் லீவ் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜிம் நான் எங்கே வெளில போமா சொல்கிறாங்க. எங்கே போகணும் ஜங்கா நீ சொல்லி நம்ம டக்குன்னு போகலாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா ஹனிமூன் போமா சொல்கிறாங்க. ஹனிமூன் சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஹனிமூனாக ப்ராப்பராக போவேடா போமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ கேட்டால் நான் எதனால பண்ணுவேன் ஜங்கா என்னை பண்ணி பையா உனக்கு எங்கே போகணும் ஹனிமூன் தானே போகணும்னு சொல்கிறாங்க. ஓமா போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருமே கிளம்பிட்டு ஒரு நல்லா வந்துட்டு ஒரு சுவிட்சர்லாண்ட் இருக்கலாம் அந்த பிளேஸ் தான் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே சில்லுன்னு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு கிளைமேட்டு. ஜங்க் பார்க்குறாங்க. ஜோ என்ன கிளைமேட் சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஸ்னோ ஃபால்ஸ் விளையாடுறாங்க. அதுக்குள்ள போய்ட்டு சரக்கிட்ட வந்து விளையாடிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பையன் போயிட்டுருக்கான். ஜிம் அந்த பையனை பார்த்துட்டு பாய் சொல்லி பாய் காமிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறது இப்போ எதுக்கு நீ பாய் காமிச்சு சொல்கிறாங்க. அதுவும் ஜங்கா அது அந்த பையன் பாய் காமிச்சு நான் காமிச்சு சொல்கிறாங்க. அவங்க காமிச்சிட்டு காமிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறது யாருக்கும் பாய் காமிக்கூடாது. ஜங்க் தான் அப்படி ஜிம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்களுக்கே எவ்வளோ ஃபஸ்ட்டு அதை சொல்கிறாங்க. அது அப்படி தான் ஜங்க்
ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேஸ் அழகாக பாசிட்டிவ் ஒரு 4 days வந்துருக்கும். இன்னைக்கு 5 days நிற்கிறேன். ஜங்க் பார்க்குறாங்க. நாளைக்கு ஊருக்கு போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்க் அந்த 4 days ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ரிலாக்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 4 days நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோ சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். யார் ஒன்று பார்த்தாலும் பாய் காமிக்கிறேன், யார் ஹாய் காமிச்சிட்டு ஹாய் காமிச்சிட்டு இருக்கேன். அப்படி யாராவது ஒன்று ஃபோட்டோ எடுக்க நினச்சாங்க ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஜங்கா ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நான் இன்னைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் சரியா சிவியராக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. வேணும் அப்போ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ரூமுக்கு போகிறோம் உனக்கு பனிஷ்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் பனிஷ்மெண்ட்டாக வாங்கிக்க மாட்டேன். ஜிம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன் ஸ்டார்ட் போயிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக போய்ட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் ஜிம் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. எனக்கு அங்கே ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரூம் வந்து ரெடியாக தான் வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுதான் சொல்லி கேட்குறாங்க. அதை பனிஷ்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஜங்கா அப்படி பிளான் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. பாரு 4 days வந்து என்ஜாய் பண்ணிச்சு ஓகேவா. இன்னைக்கு டே வந்துட்டு நம்மளுக்கான ஹனிமூன் டே சொல்கிறாங்க. ஹனிமூன் டேவா? ஆமாம் இப்போ போயிட்டு பாத் பண்ணுறோம் அப்புறம் ஹனிமூன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜங்கா அப்படிலாம் பேசாத சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவோம் ஜங்க் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட தான் பேசுவோம் வேறு யார்ட்ட பேசுறது சொல்கிறாங்க. சரி வா சரி இப்போ ஜிம்னு ஜங்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த ஷவர் ரூமில் கூட பாத்ரூமில் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு 2 ஷாம்பைன்லாம் வச்சுருக்காங்க. ஷாம்பைன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரிக்கு நீ ரொம்ப ரொமான்டிக் ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அதுக்கு பாத்ரூமில் போய் இறங்குறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குல்ல. அது ஜிம்மில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. அதான் அந்த இதுதான் பிடிச்சிருக்கு அந்த ரோஸ் பட்டன்ஸு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வா குடிக்கலாம் சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. வாடை குடிக்கலாம் சார். ஜிம்மு குடிக்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஷாம்பைன் தான் ட்ரிங்க் பண்ணதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்னையும் அப்படி பார்க்குற சார் கேட்குறாங்க. ஜங்கா எவன் தெரியாத கேட்குறாங்க. ஜங்கா வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே பாத்ரூம் வச்சு கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு அது மாதிரி பிடிச்சிருக்கானா பிடிச்சிருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஜங்கோட கண்ணு அப்படி இருக்குது. கண்ணு பாரு எப்படி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதை ஒன்று பார்த்து அப்படி வந்துடும் சொல்லிட்டு 2 பேர் கூடயும் ரொம்ப அழகாக நக்கோட் கூட மாமன்ஸாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. போதும் விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜாமுக்கு கிறிஸ்மஸ் தான் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டு போகிறாங்க. பெட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பெட்டை பார்த்தா அழகாக இருக்குது. இதை வந்து சொல்கிறாங்க. கடைக்கு மனசு வர சொல்கிறாங்க. கடைக்கு மனசு வர ஜம் சொல்கிறாங்க. அந்த ரோஸ் பட்டல்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக போட்டு வச்சிருக்காங்க. ஹார்ட்டினாலும் மேக் பண்ணி வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஓ அதெல்லாம் அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ பாரு ஜம்முக்கு அந்த ரோஸ் பட்டல்ஸ் அப்படியே எடுத்துறாங்க. எடுத்து ஜிம்மி மேலே போட்டு விட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 2 பேர் விளையாடுறாங்க அந்த பெட்லேயே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. எனக்கு க்யூட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு பாய் பேபி சொல்கிறாங்க. இன்னொன்று கேர்ள் சொல்கிறாங்க. இன்னொன்று பாய் சொல்கிறாங்க. இன்னொன்று கேர்ள் அப்படி சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி விட்டு நம்ம காட் பார்த்து கொடுக்குறாங்களோ அதுதான் சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் சரி ஓகே இப்போ தூங்கலாமா சொல்கிறாங்க. அவ்வளோ தான் நான் சொல்கிறாங்க. அவ்வளோ தான் சொல்கிறாங்க. நீ தானே டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்கான சும்மா சொன்ன சரியாக சொல்கிறாங்க. நிச்சயமாக சும்மா சொன்ன வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 2 பேருமே கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்கு ரொம்ப போயிட்டு இருக்கு. ஜிம்மில் என்ன எதிர்பார்க்குறாங்க. எப்படா பேபி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆக சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு புரிய ஜிம்மில் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மில் அம்முன்னு சொல்கிறாங்க. நானே வரும்டா நீயே டெஸ்ட் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறதா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி சீக்கிரமே வரும் ஓகேவா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லலாம் வரமாட்டேங்குது சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லையே ரொம்ப ஏஜ் இருக்குது ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுள் சீக்கிரமே எனக்கு ஒரு பேபி வரணும். அம்மா அப்பா எனக்கு அழகான ஒரு பேபி வரணுமா எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கும் என் ஜங்காக்கும் எங்கள் லவ் மீனிங்க்கு ஒரு பேபி வேணும். ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்கு அதே தான் நினைக்கிறாங்க. அம்மா எனக்கும் என் ஜிம்முக்கும் அழகான பேபி வேணுமா. அவன் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. எனக்கு கூட ஓகே தான் பேபி பொறுமையாக வரும்னு நினைக்கிறேன். அவன் ஆசைப்பட்டு எனக்கு கேட்டாம்மா பேபி சீக்கிரமே வருமா ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போது ஜங்கு ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஒரு 4 month கிராஸ் ஆகுதா. 4 month கிராஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கான வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அது இப்போ மேரேஜ் பண்ணிப்பாங்க இல்லையா அப்படி அப்படி கால்குலேட் பண்ணாக்கா இவங்க ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி தான் அது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி ஆனால் ஜிம் வந்துட்டு அது மைண்டில் வச்சுக்கோ. ஏன்னா டிப்ரெஷனே இருக்காரு. அவர் மனசு போகும்போது குழந்தைகிட்ட தான் இருக்குது. என்னாச்சு ஏன் சொல்லிட்டு ஜிம்மில் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஃபார்மே அந்த இதே வரமாட்டேங்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நல்லா தானே இருக்கும் அப்படின்னா ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஒவ்வொரு ஃபீல் பண்ணுறாரு. ஜங்க் நினச்சி ஒரு மாதிரி சரி ஓகே நீ கேண்டில் டின்னர் கூட்டிகிட்டு போனால் ஜிம்மில் ஹாப்பியாக இருவான்னு சொல்லிட்டு ஜங்கர் பண்ணி அன்றைக்கி வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அவர் அதுவும் மறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப அழகாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவருக்கான டேபிள் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கேக்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம் பார்த்தா இன்றைக்கி வந்துட்டு எப்போ ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவருக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் வெளில போகாமா சொல்கிறாங்க. ஏன் ஜங்க் காசு சொல்கிறாங்க. இல்லைடா வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டு ஒரு மாதிரி போயிங்காக இருக்குது. வெளில போமா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஜங்க் நினைக்கிறாங்க. பாரு வெட்டிங் டேட் கூட மறந்துட்டு அந்த அளவுக்கு அப்செட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறது போகலாம் சொல்கிறாங்க. 2 பேர் போகிறாங்க. போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ கேட்கும் வருது. ஜங்க் பார்க்குறாங்க. கேட்க பண்ணலாமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் அடிச்சாங்க சொல்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அழகு வருது. எனக்கு பாட்டம் என்ன சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. நான் மறந்து போய்ட்டு சொல்கிறாங்க. பாரு அது மறந்துடாத விஷயமே இல்லைடா நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு பேபி சொல்கிறாங்க. பாரு கண்டிப்பாக வரண்டா தாங்க எங்கே போய்ட்டு போகுது சொல்கிறாங்க.
ஏன் இவ்வளோ லேட் ஆகுது சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் சரியாக சீக்கிரம் வந்துடும், நேரம் கூட சரி ஹாப்பியாக இருந்து பாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு மனசை ஹாப்பி வச்சுக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஒரு பண்ணதை விட்டு தானே கிடைக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு நீ ஒரு குழந்தை, நான் உனக்கு ஒரு குழந்தை, இருந்தாலும் நம்ம லவ் பண்ணிங்க ஒரு குழந்தை ஆசை இருக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரும்டா சொல்கிறாங்க. கூட கல்லட்டியாக சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் கடவுளே ஜிம் வந்து ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காங்க. வா கேட்க பண்ணலாம் சொல்லிட்டு போயிடும். இங்கே பாருங்க கிடையாது வெட்டிங் டே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம்மும் டேஸ்ட் செலக்ட் பண்ணிக்க ரொம்ப ஹாப்பியாக கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி போய் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்களுக்கான ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிப்பாங்க. வந்துட்டு கிளம்பி கொரியன் ஃபுட்டு தான். இதில் ஜிம்முக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டு வந்து என்னன்னாக்கா சீ ஃபுட்டு. அதை வந்துட்டு ஒரு கேக்கில் மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஜிம் பார்க்காம எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஸ்வீட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஜிம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஜிம் ஒரு பண்ணி வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்க் பார்க்குற ஜிம் என்ன சொல்கிறாங்க. ஜங்கா அந்த ஃபுட்டு எனக்கு ஒத்துக்கலாம் நினைக்கிற சொல்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டு அவர் எப்படி தான் பார்க்குறாங்க. ஐயோ ஃபிஷ் மிக்ஸ்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா சார் சரி ஒன்றில் ஒன்று ஜங்க போவோம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் அந்த ஃபுட்டு சாப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கிற ஜங்கா வீட்டுக்குள்ள சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா 3 days ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபுட் பாய்சனிங்காக வந்து வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. ஐயோ இந்த ஃபுட்டு உனக்கு ஒத்துக்கல நான் தான் துப்பிட்டேடா சொல்கிறாங்க. தெரியல ஜங்கா நான் வாமிட் பண்ணிட்டு தான் அப்படி இருந்து கூட சொல்கிறாங்க. திரும்ப சரியாக சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்னு சரி ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. 3 days அவர் லீவு சொல்கிறாங்க. சரி ஓகேவா நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்கிறாங்க. சரி அவரோட ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் போல வேறு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஃபுட் பாய்சனாக இருக்குது சொல்லணும். சரி பிளட் டெஸ்ட் கொடுங்க செக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜிம்மி பிளட் டெஸ்ட் கொடுத்து அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஏன்னா அவர் தான் எதிர்பார்த்துருப்பாரு இல்லையா ஒரு 2 weeks பிஃபோராக செக் பண்ணி பார்த்துருப்பாரு. அப்போ அப்செட்டாக இருப்பார். அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணல. இன்றைக்கி ஃபைனலாக இப்போ டாக்டர் வந்துட்டு ரிப்போர்ட் வந்து கூப்பிட்றாங்க. டாக்டர் பேஷண்ட் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ பேஷண்ட் ஜிமின்னு நம்ம ஜங்குள்ள போகிறாங்க. போய் பார்த்தாக்கா டாக்டர் பார்க்குறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. உட்காருங்க டாக்டர் என்னாச்சு என் ஒய்ஃபுக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கும் டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் இவங்களுக்கு டாக்டர் தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ டெஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓ இது வந்து காமன் தானே ஜிமின் நம்ம சொல்கிறாங்க. காமனாக சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் டாக்டரான்றப்போ உங்களுக்கு தெரியும் சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. புரியல டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் நார்மலாக இருக்குல்ல அதுவும் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தெரியாதா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு சாப்பிட்டு லாஸ்ட்டாக எனக்கு அப்புறம் வந்து வாமிட்டு வருது. எனக்கு அப்புறம் ஒத்துக்காமல் போயிட்டு சொல்கிறாங்க. இல்லை அது அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்துட்டு அந்த டைம் சேராமல் போயிருக்கலன்னு சொல்லலை. ஆனால் இது வந்துட்டு அதோட ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸ் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாறிபடுது. ஏன்னா அவர் எவ்வளோ டேஸில் எதிர்பார்த்த ஒன்று ஆனால் அப்போ எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி நிச்சயமாக சொல்கிறீங்க. எனக்கு ஆமாங்க பாருங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டாக்டர் தானே நீங்களே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அப்படி வந்து டேஸ் வந்துட்டு இருக்கு. டாக்டர் சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க உண்மைதான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க சொல்கிறாங்க. ஃபுட் பாய்சன் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஓகே தான் ஓகேவா சார். இந்த மெடிசன் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும். அந்த மெடிசன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரியும். மேபி இங்கே காமிச்சிருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதோட இங்கே பார்க்கலாம். ஜிம்முக்கு எங்கே ஓகே தோணுது. ஏன்னா அவங்க லேடி டாக்டர் தான். இப்போ ஃபைன் தான் ஜிம் எங்கே செக் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க ஓகேவா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வர வாய்ப்பு இல்லை. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜம்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. அப்படியே ஜிம்மில் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக நீ ஹாஸ்பிட்டல் நினச்சா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஜம்க்கா சொல்கிறாங்க. பாரு நல்ல வேறு அந்த ஃபுட்டு பிடிக்காத ஃபுட்டை வச்சுனால தான் என்னவோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்ல சொல்கிறாங்க. எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் பக்கத்தில் கூட வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஃபைனாக எனக்கு உங்களுக்கும் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி அழகாக டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஜிம் க்யூட்டாக அழகாக இருக்கிற ஸ்டமக்கில் வச்சுக்கிட்டு அப்படி ஜிம் பார்க்குறாங்க. எப்படின்னா ஹாஸ்பிட்டல் வெளில வந்துருக்காங்க. அவர் ஹாஸ்பிட்டல் வந்து ஜங்கு வச்சுருக்காங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ இந்த குட்டி ஸ்டமக்கோட நடக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரியே இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வா சொல்கிறாங்க. பேசல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஃபைனலாக ஒரு 5 months ஆஃப்டர் நம்ம ஜிம்முக்கு கியூட்டான ஒரு பாய் போய் பிறக்கிறேன்டா. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா இதுன்னு பாய் பிறந்துட்டாங்க. கேர்ள் தானே கேட்டேன் நான் சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் கார்டு எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாய் போதும் ஓகேவா. பாயாக தானே கேர்ள் தானே நம்ம போய் தானே சொல்கிறாங்க. சரி ஓகே பார்க்கறதுக்கு உங்களும் என்ன மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் உன்ன மாதிரி இல்லை என்ன மாதிரி இல்லை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக 2 பேருக்கும். இப்போ பார்க்குறாங்க அவங்க ஃபேமிலி மொத்தமும் வந்துருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஜின்னு அப்போ நம்ம ஜிம்முடைய அது நம்ம ஜங்குடைய அப்பா அம்மா அவங்க ஸ்டெப் மாமா அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸு நம்ம போகம் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த பேபியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பேபி பேர் வந்துட்டு ஜோன் ஓகேவா. குட்டி ஜோன் தான் பேர். ரொம்ப அழகாக இருப்பான் பார்க்கறதுக்கு. அந்த குழந்தையோட சேர்ந்து கேக் வந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக அவங்க லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஓகேவா. எனக்கு இந்த லைஃபை ஃபுல்ஃபில் ஆகிட்டு நீ என்னோட இன்ஃபினிட் லவ் நீ அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை நீங்கள் 2 பேரும் என்னோட வேர்ல்டு சரியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இது போதும் எனக்கு ஜம்ப் ஹாப்பியாக இருக்காங்க. இதோடைய இந்த ஸ்டோரியை இந்த ஸ்பெஷல் பார்த்து என் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பாய் டேக் கேர் எவ்ரிவன்.